ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பெஞ்சல் புயல் பயங்கரமா ஒரு உருக்குலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். சென்னைக்கு இல்ல, சென்னையில மிதமான ஒரு பாதிப்புகள் இருந்தாலும், குறிப்பா பார்த்தீங்கன்னா, விழுப்புரம், திருவண்ணாமலை, திண்டிவனம் இந்த மாரி பகுதிகள்ல ஒரு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்திருச்சு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா பெஞ்சன் புயல் அங்கங்க பல தாக்கங்களை ஏற்படுத்தியிருந்தாலும், எல்லாருமே ஒரு இடத்த மட்டும் உன்னிப்பா கவனிச்சிருந்தாங்க. என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா, வி சாலை. அதாவது விஜய் மாநாடு நடத்தினார்ல, அந்த திடல எல்லாருமே உற்று நோக்கி பார்த்தாங்க. என்னன்னா, அந்த 100 அடி கம்பம் கொடி பார்த்தீங்கன்னா, எவ்வளோ புயல் காத்து அடிச்சாலும், அது கொஞ்சம் கூட அசையவே இல்லையாம். கிட்டத்தட்ட 100 அடி உயரத்துக்கு அந்த கொடி கம்பம் வச்சிருந்தாங்க. 120 சதுர அடியில அதோடைய பேஸ்மெண்ட் பயங்கரமா போட்டு என்ன பண்ணியிருந்தாங்க, அந்த கொடி கம்பத்த அமைச்சிருந்தாங்க. 5 வருஷத்துக்கு அவர் லீஸுக்கு எடுத்திருக்காரு அந்த இடத்த. ஸோ இது பயங்கரமா நெறைய பேர் என்ன பண்ணாங்க, உற்று பார்த்தாங்க. ஏன்னா, அவ்வளோ காத்தடிச்சு கூட அந்த கம்பம் அசையவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் ஒரு சர்க்கிள் வந்திருக்கு. என்னன்னா, அந்த கொடி கயிறு என்ன பண்ணியிருக்கு, அகந்து அங்க இங்கயும் அலைஞ்சிட்டு இருக்கு. அப்ப அந்த ரோட்ல போன 2 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கொடி கம்ப கயிற என்ன பண்ணியிருக்காங்க, அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, சரி செஞ்சிருக்காங்க. யாருப்பா அது இவ்ளோ அக்கறையா இவ்ளோ கொட்டுற மழையிலயும் அடிக்கிற காத்துலயும் கொடி கயிறை சரி பண்ணாங்க. இவங்க நிச்சயமா தமிழக வெற்றிக் கழக விசுவாசிகளா தான் இருப்பாங்க, உறுப்பினர்களா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அலசி ஆராய்ஞ்சோன்னா, கண்டிப்பா அவங்க தமிழக வெற்றிக் கழக உறுப்பினர்கள் இல்ல, விசுவாசிகள் இல்ல, விஜய் ரசிகர் இல்ல. யாருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜித் ரசிகர்கள். விஜய்க்காக அஜித் ரசிகர்கள் வரிந்து கட்டின்னு என்ன பண்றாங்க, கொடி கம்பத்தை தாங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பாருங்க, அஜித்தோட ரசிகர்கள் என்னதான் சினிமால ஒரு போட்டி பொறாமைகள். விஜய் படம் வரும்போது, அஜித் படம் வரும்போது 2 படத்துல எந்த படம் சும்மா பேசினிருந்தா பார்த்தா அதை அடிச்சு காட்டு அப்படின்ற மாதிரி 2 பேருக்கு ஒரு முற்று மோதலும் இருந்தாலும் கட்சி ஆரம்பிச்சாரு. விஜய் சினிமாவுக்கு வரமாட்டாரு. இனிமேட்டு அஜித் கொடி பறக்கும் பாக்குறியா அப்படின்ற மாதிரி அஜித் ரசிகர்கள் சினிமா துறையில என்ன பண்றாங்க, ஃப்ரீயா இருக்காங்க. ஆனாலும் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. நம்மளுடைய சப்போர்ட் அவருக்கு இருக்கணும். 1000 இருந்தாலும் அஜித்தும் விஜய் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். சினிமாவில் போட்டி பொறாமைகள் இருந்தாலும் உண்மையிலே 2 பேரும் நண்பர்கள். இப்ப சினிமால இருந்து அவர் விட்டு விலகிட்டார். அரசியல் வந்தனால நம்ம ஆதரவு கொடுக்காம வேற யாருக்கும் ஆதரவு கொடுக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அஜித் ரசிகர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த கொடி கயிறை என்ன பண்ணியிருக்காங்க, அவ்வளோ காத்துலயும் அவ்வளோ மழையிலையும் என்ன பண்ணியிருக்காங்க, அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதை பார்க்குற நிறைய பேருக்கு என்னன்னா ஒரு வியப்பே வந்திருக்கு. பரவாயில்லப்பா, இவங்க அஜித் ரசிகர்களாக இருந்தாலும் விஜய்க்கு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசும் பொருளா இருக்கு. பார்க்கலாம் என்னென்ன, ஒருவேளை அஜித் கண்ணை காமிச்சாலும் காமிக்கலாம். 2026ல விஜய்க்கு ஓட்டு போடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு காட்டினாலும் காட்டலாம். பார்க்கலாம் என்னென்ன நடக்குது அப்படின்றத. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.